ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டேஸ்டியான வடைச்சக்கல்ல உருண்டை பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு வடைச்சக்கல்ல, ஒரு கட்டி வெல்லம். தேவைக்கான வெல்லம் தான் நான் அம்மா காட்டுறேன், வடைச்சக்கல்லையும் காட்டுறேன். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். கடாயை வச்சுட்டு வடைச்சக்கல்லையே வறுக்கிறோம். ஏன்னா இந்த வடைச்சக்கல்லை வறுக்கிறோன்னா கிரிப்ஸியாக முறுமுறுன்னு இருக்கும். அந்த நம்ம வடைச்சக்கல்ல உருண்டை சாப்பிட சொல்லும். ஏன்னா அதனால தான் அதை வறுத்து எடுத்து கொட்டிக்கிறோம். வெல்லத்தை நுணுக்கி தண்ணியில் போட்டு கரைக்கிறோம். கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் பாகு ஆக்கணும். ஏன்னா வெள்ளத்துல கட்டாயம் மண் இருக்கும். அதனால அதை எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி பாகு ஆக்குறோம். ஆக்க சொல்லவே நம்மளுக்கு நல்லா கொதிக்கும். நம்ம கலரை சொல்ல அந்த திக்கு பதம் நம்மளுக்கு வெள்ளம் காட்டும். அப்படியே காட்டுறோம் பாருங்க அம்மா. அப்படி எடுக்க சொல்லவும் கரண்டிலேயே நம்ம ஜெலிகண்டிலேயே நாறு பதம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டுல தண்ணி ஊத்திட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உருண்டை பக்குவம் காட்டும். நீங்க எங்க வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அடுத்து பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணீங்க. இந்த வடைச்சக்கல்ல உருண்டை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இப்போ பாதத்தை நான் காட்ட பாருங்க. கையிலே இந்த மாதிரி உருண்டை எடுத்து காட்டலாம். அப்போ அந்த ரவுண்டு பக்குவம் வருது, உருண்டையா ஒரு கமரக்கட்டு பக்குவம். அப்போ நம்மளுக்கு வெள்ளை பக்குவம் வந்துடுச்சு. வடைச்சக்கல்லில் நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றிங்க. ஏன்னா கொதிக்க இருக்கும், கை போட்டுடாதீங்க. ஜல்லிக்கடியிலே மிக்ஸ் பண்ணிங்க. உருண்டை பிடிக்க சொல்ல கையில ஒரு சொட்டு எண்ணெய் தடவிட்டு பிறகு நம்ம ஒட்டாது. அதனால கையில எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருண்டை உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். மெல்ட் ஆகுது உங்களுக்கு. உடனே பிடிச்சிக்க ஆறிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் அதை அடுப்பு மேல வச்சிங்கன்னா மெல்ட் ஆகும். அப்புறம் நம்ம அந்த மாதிரி உருண்டை பிடிக்கலாம். ஏன்னா நம்ம உடனே பிடிக்க முடியாது. அந்த சூடு மறுபடியும் வெள்ளம் கரையும். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் போட்டுக்கலாம். நீங்களே வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.